இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சர்வ்லெட்டோடைய கண்டினியூஷன் செஷன் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் 3 கிளாஸ் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சர்வ்லெட்டில். இப்போ 4வது கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 3வது கிளாஸில் வரைக்கும் நான் வந்து எப்படி ஒரு சர்வ்லெட்டை வந்து நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுறது, நம்ம டாம்கேட் சர்வர் டிப்ளாய் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புது யூசர்லாம் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் வந்து தயவுசெஞ்சு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷனில் என்னென்னே தெரியாதுன்னா தயவுசெஞ்சு ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகே. நான் காமிச்ச சர்வ்லெட் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா jakarta.servlet.htdpன்னு இருக்கும். jakarta.servlet.htdp இந்த பேக்கேஜில் இருந்து தான் நான் வந்து இந்த சர்வ்லெட் கிளாஸில் யூஸ் பண்ணுறேன். இந்த HTTP சர்வ்லெட், HTTP சர்வ்லெட் ரிக்வெஸ்ட், HTTP சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ், இந்த எல்லா கிளாஸுமே எங்கே இருக்குது? இந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருக்கலாம். சர்வ்லெட் எக்ஸாம்பிள்னு போட்டிங்கன்னா நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த பேக்கேஜ் வச்சு வந்திருக்காது. ஜாவா எக்ஸ்ன்னு சொல்லி தான் வந்திருக்கும். ஓகேவா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜாவா சர்வ்லெட் ப்ரோக்ராம் இது க்ரியேட் பண்ணுறேன். இது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டு லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா import javax.servlet under servlet HTTP. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் javax.servlet. நான் மட்டும் எதுக்கு ஸ்பெஷலாக ஜகார்த்தான்னு கொடுத்து வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம் எதுக்கு இது மாதிரி கொடுத்து வச்சுருக்காருன்னு. ஓகேங்களா? அதுக்கான விளக்கத்தை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ நாள் காமிச்ச எக்ஸாம்பிள் எல்லாமே அப்பாச்சி டாம்கேட் 10 வழியாக காமிச்சேன். அப்பாச்சி டாம்கேட் 10. ஓகேவா? இந்த அப்பாச்சி டாம்கேட் 10 யூஸ் பண்ணால் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்பாச்சி டாம்கேட் 10 யூஸ் பண்ணோன்னா நம்ம இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட 2 வெர்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 9 இருக்குது. ஓகே. இப்போது ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு கிளாஸ் பாத் செட் பண்ணுவோம் கம்பைல் பண்ணுறதுக்கு. சர்வ்லெட் API.jarன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பாத் ஒரு ஜார் ஃபைலை வந்து செட் பண்ணுவோம் கம்பைல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா அதே ஜார் ஃபைல் வந்து ரன் டைமில் யூஸ் ஆகணும். கரெக்டுங்களா? அது அவுட்புட்டை பார்க்கணுன்னாலும் அந்த ஜார் ஃபைல் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த ஜார் ஃபைல் எங்கே இருக்கும்? நம்ம டாம்கேட் சர்வரில் லிபு ஃபோல்டரில் இருக்கும். ஓகே. அந்த ஜார் ஃபைல் பேர் என்னது? சர்வ்லெட் API.jar. ஓகேவா? 2 வெர்ஷனுக்குமே வந்து இந்த சர்வ்லெட் API.jar தேவைப்படுது. இங்கே என்ன வித்தியாசம்னா அப்பாச்சி டாம்கேட் 9 வரைக்கும் இந்த API.jar கொடுத்தவங்க யாருன்னா ஆரக்கிள் கார்பரேஷன். ஆரக்கிள் கார்பரேஷன் அதாவது சன் மைக்ரோ சிஸ்டம். ஓகேவா? ஜாவா முதல் வச்சுருந்தவங்க யார்? சன் மைக்ரோ சிஸ்டம். அவங்ககிட்டேருந்து ஆரக்கிள் வாங்கிடுச்சு. ஓகே. அப்போது இந்த லைப்ரரியை கொடுக்குறவங்க யாருன்னா ஆரக்கிள் கார்பரேஷன். இவங்க கொடுக்குற லைப்ரரி தான் வந்து இந்த லிப் ஃபோல்டரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ டாம்கேட் 10க்குள்ளேயே நான் போகிறேன். 10க்குள்ளே போனீங்கன்னா லிப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் API இருக்கா. அதே மாதிரி 9க்குள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் API ஜார் இருக்குது. இந்த ஜார் ஃபைல் யார் கொடுக்குறான்னா ஆரக்கிள் கார்பரேஷன். ஓகேவா? அப் டு டாம்கேட் 9 வெர்ஷன். டாம்கேட் 9 வெர்ஷன் அவங்க தான் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த ஜார் ஃபைலில் பேக்கேஜஸ் எப்படி இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 9க்குள்ளே போகிறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா எக்ஸ்னு ஆரம்பிது பாருங்க. இங்கே ஜாவா எக்ஸ் சர்வ்லெட் HTTP. ஓகே. இவங்களுடைய பேக்கேஜ் ஸ்டார்ட் வித் ஜாவா எக்ஸ் servlet.htdp. ஓகே. ஆனால் அப்பாச்சி டாம்கேட் 10 என்ன ஆகிடுச்சுன்னா இந்த அப்பாச்சி பீப்புள் நினச்சிட்டாங்க நம்ம வந்து இது யூஸ் பண்ண தேவையில்லை, நம்மளே நம்ம ஓன் லைப்ரரியை கொடுப்போன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓன் வெர்ஷன் ஆஃப் சர்வ்லெட் API கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது 10ல் இருந்து. ஓகே. இது வந்து ஜகார்த்தா Eன்னு வாங்குவோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக? ஜகார்த்தா ஜகார்த்தா EE. இது வந்து ஜாவா EE.
இந்த Servlet API.jar coming from Java EE, இந்த Servlet API.jar coming from Jakarta EE. ஓகேங்களா? இவங்களுடைய பேக்கேஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஜகார்டான்னு ஸ்டார்ட் ஆகும். ஜகார்த்தா .starன்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ போய் பார்ப்போம். அது டாம்கேட் 10ல் போயிட்டு லிப் ஃபோல்டரில் Servlet API.jar இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஜகார்த்தா Servlet HTTP இருக்குங்களா. ஸோ இவங்களுடைய ஏபிஐ யூஸ் பண்ணால் நம்ம jakarta.servlet.htp நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இதனால தான் நான் உங்களுக்கு இதை பயன்படுத்தினேன். நான் உங்களுக்கு காமிச்ச டெமோ எல்லாமே அப்பாச்சி டாம்கேட் 10 வச்சு தான் பயன்படுத்தினேன். 10 வச்சு தான் உங்களுக்கு டெமோ காமிச்சேன் நான். அதனால் நான் இதுதான் நான் இம்போர்ட் பண்ணி ஆகணும். இது இம்போர்ட் பண்ணனா ஒர்க் ஆகாது எனக்கு. அந்த ரீசனுக்காக தான் நான் jakarta.servlet.htp தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்பிளாக நம்ம அப்பாச்சி டாம்கேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்பாச்சி டாம்கேட் 9.0 யூஸ் பண்ணுவோம். நம்ம Oracle கார்பரேஷனுடைய Servlet API நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எதற்காக நம்மளோட எக்ஸாம்பிளில் இதை பயன்படுத்துன்னு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா நான் அப்பாச்சி டாம்கேட் 10 யூஸ் பண்ணியிருந்தேன். அப்பாச்சி டாம்கேட் 10 சப்போர்ட் ஒன்லி ஜகார்த்தா EE Servlet API.jar. ஓகே, அதுக்குள்ளே இருக்க பேக்கேஜெலாம் பார்த்தீங்கன்னா jakarta.servlet.htp. அதனால தான் நான் இந்த பேக்கேஜை பயன்படுத்தினேன். ஓகே, இப்போ நீங்கள் டாம்கேட் 9 யூஸ் பண்ணிங்கன்னா we can use Java X. அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம டாம்கேட் 9 தான் பயன்படுத்த போகிறோம். அதனால நம்ம இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல we will going to use javax.servlet. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம Servlet APIயில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், Servletலேருந்து ஒரு Servlet மூலமாக கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு வேல்யூவை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னும் அடிஷ்னலாக நிறையா வேலைகள்லாம் எப்படி பண்ணலாம் Servlet API விளையாடுறதை பார்ப்போம் அடுத்த கிளாஸில். ஓகே, until then bye bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.